Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல நம்ம நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டாலுமே அந்த வார்த்தைகளை எப்படி நாம சென்டென்சஸா மேக் பண்றது அப்படின்றது தான் பிகினரா ஒருத்தங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு ட்ரை பண்றவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தைகளை கத்துக்கிட்டு அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இது 2வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். அந்த வார்த்தையை வச்சு 40+ சின்ன சின்ன வாக்கியங்களை நம்ம உருவாக்க போறோம். அதை எப்படி நம்ம உருவாக்கி பேசுறது அப்படின்றத இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற அளவுக்கு கத்துக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது இந்த வார்த்தை மூலமா இன்னும் நிறைய சென்டென்சஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். இது மாதிரியே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க பாக்குற லெசன் அண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கே மறக்காம அப்டேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோலயுமே லாஸ்டா நம்ம அந்த வீடியோல பார்த்த லெசன்ஸ்ல இருந்து உங்களுக்கான கொஸ்டின் இருக்கும். மறக்காம அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையும் நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கேன். கேன் அப்படின்னா அதோட தமிழ் அர்த்தம் முடியும். என்னது? முடியும். சோ நம்ம ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கேன் பயன்படுத்தி நம்ம சென்டென்சஸ் மேக் பண்றோம். இந்த கேன் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸா மேக் பண்ண போறோம் அப்படின்னா அதற்கான ஒரு சின்ன ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான். 3 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா உங்களால அந்த சென்டென்ஸை உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் வெர்ப். ஸோ சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது தான் நம்ம கேன் யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணி பேச போறோம் முடியும் யூஸ் பண்ணினா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கு அடுத்தது கேன் வரணும், அதுக்கு அடுத்து என்ன விஷயமோ அந்த வேர்ப் என்னவோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளவுதான் இந்த கேன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கான ஃபார்முலா. இப்போ சப்ஜெக்ட்ல என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நாம இந்த கேன் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட். அதாவது சப்ஜெக்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், அதே மாதிரி நேம்ஸ். ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட். ஓகே, இந்த ஐ அப்படின்னா அது தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்றத நான் உங்களுக்கு பக்கத்துல கொடுத்துருக்கேன். இப்போ ஐ அப்படின்னா நான், வி நாங்கள், யூ அப்படின்னா நீ நீங்கள், ரெண்டுக்குமே யூ தான், தே அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட் அது. நேம்ஸ் தெரியும் உங்களுக்கு, பெயர்கள் ரவி, ராஜா, குமார், கமலா, அனிதா, இந்த மாதிரி எல்லா பெயர்களுமே அந்த நேம்ன்றதுக்கு கீழே வரும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு கீழே நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது கேன் நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க வேர்ப். வேர்ப்னா என்னென்ன வரும் வேர்ப்ல? இங்க நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய வேர்ப் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க கொடுத்துருக்க வேர்ப் அதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜம்ப். ஜம்ப்னா என்ன? குதி. சிங் பாடு. குக் சமை. ஸ்பீக் பேசு. ரன் ஓடு. கோனா என்னது? போ. வாக் நட. பிளே விளையாடு. அதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லீப், ஸ்டாண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம என்ன மாதிரி சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ண போறோமோ அதுக்கேற்ற வேர்ப்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலால சப்ஜெக்ட் வேர்ப், அதாவது சப்ஜெக்ட்ல என்னென்ன வரும், வேர்ப்ல என்னென்ன வரும்ன்றது உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை கேன் யூஸ் பண்ணி சப்ஜெக்டும் தெரியும் வேர்பும் தெரியும். ஸோ வேர்ப் வச்சு நம்ம ஒவ்வொரு சென்டென்சஸா மேக் பண்ணலாமா? இப்போ நான் இங்க இருக்கக்கூடிய இந்த வேர்ப்ஸ்ல ஒரு 5 வேர்ப் எடுத்திருக்கேன். அந்த 5 வேர்பை வச்சு நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸும் எப்படி மேக் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேர்ப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு இன்னும் நிறைய சென்டென்சஸ் உங்களால மேக் பண்ண முடியும். சென்டென்சஸ் மேக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த சப்ஜெக்ட்ல ஐ, வி, யூ எல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதை தமிழ்ல நான், நாங்கள், நீ, நீங்கள், இந்த மாதிரி நம்ம அதோட அர்த்தம் பார்த்திருப்போம். இப்ப கேன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்ல போறோம், உருவாக்க போறோம் அப்படின்னா அங்க நான் குதிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். தமிழ்ல என்னால் குதிக்க முடியும். சோ இங்கிலீஷ்ல ஐ தான், தமிழ்ல பாருங்க என்னால் குதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜம்ப் அப்படிங்கிற வேர்பை வச்சு சென்டென்சஸ் உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னால் குதிக்க முடியும். ஐ கேன் ஜம்ப். ஐ கேன் ஜம்ப். எங்களால் குதிக்க முடியும். we can jump. விங்கிறது என்னது? சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்து கேன், அதுக்கு அடுத்த வேர்ப் வந்து ஜம்ப் அப்படின்னு வந்திருக்கு. உன்னால் குதிக்க முடியும். you can jump. உங்களால் குதிக்க முடியும். இங்க உன்னால் அப்படின்னாலும் சரி, உங்களால் அப்படின்னாலும் நம்ம யூ தான் யூஸ் பண்ணணும். you can jump. அவர்களால் குதிக்க முடியும். they can jump. they can jump. அவனால் குதிக்க முடியும். he can jump. he can jump. அவளால் குதிக்க முடியும். she can jump. அடுத்தது பாருங்க, பெயர். சோ ரவியால் குதிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப ரவின்ற இடத்துல நீங்க வேற எந்த பேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரவி கேன் ஜம்ப். ஸோ இங்க ஜம்ப் அப்படிங்கிற இந்த வேர்பு உங்களுக்கு லாஸ்ட்ல வந்திருக்கு பாருங்க. ஸோ கேன் முன்னாடி வந்து சப்ஜெக்ட். ஸோ அடுத்தது நாம ஸ்பீக் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து மேக் பண்ண போறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய தமிழ் சென்டென்ஸை நீங்க ஈஸியா வந்து இங்கிலீஷ்ல சொல்லிட முடியும். ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரியும் இல்லையா? ஸோ அதனால நான் ஒன்னொன்னா தமிழ்ல சொல்லும்போது நீங்களே என் கூட சேர்ந்தே இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னால் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக். ஐ கேன் ஸ்பீக். எங்களால் பேச முடியும். we can speak. we can speak. உன்னால் பேச முடியும். you can speak. உங்களால் பேச முடியும். you can speak. அவர்களால் பேச முடியும். they can speak. அவனால் பேச முடியும். he can speak. அவளால் பேச முடியும். she can speak. அடுத்தது பெயர். ரவியால் பேச முடியும். ரவி கேன் ஸ்பீக். ஸோ ஸ்பீக் வச்சு உங்களால ஈஸியா சென்டென்சஸ் மேக் பண்ண முடிஞ்சது இல்ல? ஸோ இந்த மாதிரி தான் இந்த சென்டென்சஸை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசா கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல முடியும். அது வீடியோட லாஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. அடுத்தது நம்ம ரன் அப்படிங்கிற வேர்பை வச்சு நம்ம கேன் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து மேக் பண்ண போறோம். ரன் அப்படின்னா தமிழ் அர்த்தம் என்னது? ஓடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்னால் ஓட முடியும். ஐ கேன் ரன். ஐ கேன் ரன். எங்களால் ஓட முடியும். we can run. we can run. உன்னால் ஓட முடியும். you can run. உங்களால் ஓட முடியும். you can run தான் வரும். ஏன்னா உன்னால் உங்களால் ரெண்டுக்குமே யூ தான். அவர்களால் ஓட முடியும். they can run. அவனால் ஓட முடியும். he can run. அவளால் ஓட முடியும். she can run. லாஸ்ட் பேர் அப்படின்றனால நான் ரவின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரவியால் ஓட முடியும். ரவி கேன் ரன். ஸோ இப்போ நான் தமிழ்ல சொல்லும் போதே நீங்க இங்கிலீஷ்ல ஈஸியா மேக் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து கேன் எங்க வரும், சப்ஜெக்ட் எங்க வரும், அதுக்கப்புறம் வேர்ப் எங்க யூஸ் பண்ணுன்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால அடுத்தடுத்த வேர்ப்ஸ் வரும்போது இன்னும் ஈஸியா உங்களால மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேர்ப் பாருங்க, குக். குக்னா என்னது? சமைக்கிறது, சமை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்னால் சமைக்க முடியும். ஐ கேன் குக். எங்களால் சமைக்க முடியும். we can cook. உன்னால் சமைக்க முடியும். you can cook. உங்களால் சமைக்க முடியும். you can cook. அவர்களால் சமைக்க முடியும். they can cook. அவனால் சமைக்க முடியும். he can cook. அவளால் சமைக்க முடியும். she can cook. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் நேம். ரவியால் சமைக்க முடியும். ரவி கேன் குக். அடுத்ததான் நாம எடுத்திருக்கக்கூடிய வேர்ப் வந்து ஸ்விம். ஸ்விம் அப்படின்னா என்னது? நீந்து. ஓகே, என்னால் நீந்த முடியும் அப்படின்னா ஐ கேன் ஸ்விம். ஐ கேன் ஸ்விம். எங்களால் நீந்த முடியும். we can swim. உன்னால் நீந்த முடியும். you can swim. உங்களால் நீந்த முடியும். you can swim. அவர்களால் நீந்த முடியும். they can swim. அவனால் நீந்த முடியும். he can swim. அவளால் நீந்த முடியும். she can swim. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, ரவியால் நீந்த முடியும். ரவி கேன் ஸ்விம். ஸோ நான் ஏன் 5 வேர்ப்ஸ் எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதோட பேசிக் நல்லா என்னோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம கேன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து சின்ன சின்னதா மேக் பண்றது அப்படின்றதும் அதோட ஃபார்முலாவும் உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணும்போது புரியும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நாம சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் ட்ரை பண்ணோம். இப்போ கொஞ்சம் பெரிய சென்டென்சஸை எப்படி நாம இங்கிலீஷ்ல கேன் யூஸ் பண்ணி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னால் வேகமாக ஓட முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம என்னால் ஓட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இப்போ என்னால் வேகமாக ஓட முடியும். ஃபர்ஸ்ட் என்னால் அப்படின்னா ஐ. ஓகே, ஸோ ஐக்கு அப்புறம் என்ன வரும்? கேன் தான் வரும்.
அதுக்கப்புறம் வேர்ப் தான் வரும். இங்க வேகமாக நம்ம சொல்லியிருக்கிறது என்ன பண்ணோம்னா அந்த வேர்புக்கு அப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, அவனால் வேகமாக நடக்க முடியும். அவனால் அப்படின்னா he, வேகமாக நடக்க முடியும். he can walk fast. he can walk fast. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவளால் ஆங்கிலம் பேச முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சென்டென்ஸா கிரியேட் பண்ணும்போது எப்படி சொன்னோம், அவளால் பேச முடியும்னு சொன்னோம். இங்க அவளால் என்ன பேச முடியும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இதை எப்படி நம்ம வந்து மேக் பண்ணலாம்னா அதே ஃபார்முலா தான் நமக்கு. ஃபர்ஸ்ட் அவளால் ஷீ, அடுத்து கேன் யூஸ் பண்ணிக்கணும். பேச முடியும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஷீ கேன் ஸ்பீக். என்ன பேச முடியும், ஆங்கிலம். ஷீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஷீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவளால நன்றாக சமைக்க முடியும். ஸோ அவளால நல்லா சமைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னு பாருங்க, ஷீ கேன் குக் வெரி வெல். ஷீ கேன் குக். அவளால் சமைக்க முடியும், நன்றாக சமைக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். அதனால ஷீ கேன் குக் வெரி வெல். இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா எப்படி சென்டென்சஸ் வந்து மேக் பண்றது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி பெரிய சென்டென்சஸ், இப்போ அவங்களால பேச முடியும்னா அவங்களால என்ன பேச முடியும், எந்த மொழி பேச முடியும், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதை எப்படி உங்களால மேக் பண்ண முடியும்னு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த ஒரு வார்த்தை, அதாவது கேன், முடியும் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எப்படி நாம சின்ன சின்னதா சென்டென்சஸ் வந்து உருவாக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு பேசிக் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே எடுத்ததும் பெரிய பெரிய சென்டென்சஸ் நீங்க வந்து மேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அதனால இந்த மாதிரி சின்ன சின்னதா ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கான இன்னைக்கான டெஸ்ட் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்க இந்த லெசனை நல்லா கிளியரா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 கேள்விக்கும் ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எத்தனை பேர் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவனால் நன்றாக நீந்த முடியும். செகண்ட் ஒன், அவளால் போக முடியும். ஸோ இது ரெண்டையும் நாம எப்படி வந்து இங்கிலீஷ்ல கேன் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ச்சியா சேனல் அப்டேட் ஆகும். மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.